ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். KA செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் திடுதிப்புன்னு டிவிகேல நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் விஜய் முன்னிலையில் இணையறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு அப்படின்றது தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் அவர்களால் வந்துட்டு எம்எல்ஏ ஆக்கப்பட்டு அதுக்கப்புறமா அமைச்சராக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு சில வருஷங்களாகவே வந்துட்டு அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் அளவுக்கு தான் நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். படிப்படியா அதிமுகல செங்கோட்டையன் அவர்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது தொடர்ந்து குறைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னதான் அவரும் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காத்தாலும் எந்த அளவுக்கு அடக்கி வைக்க முடியும், ஒரு கட்டத்துல வெடிச்சுதான் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் திருப்பி எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, அதிமுகவின் கூட்டங்களையா இருந்தாலும் சரி புறக்கணிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியை மறுபடியும் ஒருங்கிணைக்கணும், ஏன்னா கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். கட்சி 2-3 வந்துட்டு பிளவுபட்டு இருந்துச்சுன்னா யாருக்குமே அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் உங்க பின்னாடி நின்னோம், ரைட்டு தான், ஆனா அதுக்கான வேலைப்பாடு அப்படின்றது இங்க நடந்திருக்கணும். நம்ம எல்லாரையுமே நீக்கணும், OPS நீக்கணும், சசிகலாவை நீக்கணும், டிடிவியை நீக்கணும். அப்படி நீக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறதே கிடையாது. ஆனா 10க்கும் மேற்பட்ட தேர்தல்கள்ல நம்ம தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கோம். உள்ளாட்சி தேர்தல், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறமா அந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பிரிஞ்சு போன எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது விலையில பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கருத்தை உறக்க சொல்லியிருந்தாரு. அதனாலேயே வந்துட்டு பார்த்தோம்னா கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே பிடுங்கப்பட்டு கட்சியினுடைய பொருள் அந்த பதவிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கட்சியினுடைய அந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துல இருந்துமே வந்துட்டு பார்த்தோம்னா நீக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வெளியே வந்தவர் OPS டிடிவி தினகரனை சந்திச்சதா இருந்தாலும் சரி, பாஜக தான் வந்துட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் எதிர்பார்த்த ஆதரவு அப்படின்றது பாஜக சைட்ல இருந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி பலருமே எதிர்பார்த்திருக்க சுச்சுவேஷன்ல தான் திடுதிப்புன்னு தாவேக்கால குதிக்க போறாரு செங்கோட்டையன் அப்படின்ற நியூஸ் படுவேகமா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே தாவேக்கால இணைய போறாரா செங்கோட்டையன்? அப்படி அவர் இணையறாரு அப்படின்னா தாவேக்கால அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கு, அதை தாண்டி தாவேக்கால செங்கோட்டையன் இணையறதுனால தாவேக்காக்கு என்னென்ன மாதிரியான லாபங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தீவிர விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு தான் அடையாளப்படுத்தப்படுவார். ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்திலேயே இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்திலேயே இருந்தாலும் சரி, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற இடத்துல இருந்தவர் தான் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பியும் அதே 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கேட்டகரியில தான் இருந்தாரு. கட்சிக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை தவிர எங்க எனக்கு பதவி தராங்களோ அங்க நான் போவேன் அப்படின்ற மாதிரியான ஆள் செங்கோட்டையன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில மனசுல பட்டதை பேசினதுனாலதான் கட்சியில இருந்தே நீக்கப்பட்டிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு தாவேக்காக்கு வர்றாரு அப்படின்னா தாவேக்காக்கு அது ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா என்னதான் வந்துட்டு இளைஞர்களுடைய சக்தி தாவேக்காக்கு அதிகமா இருக்கு, இளைஞர்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அரசியல்ல அனுபவம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம். அதுவும் கொங்கு மண்டலம் மாதிரியான பகுதிகளில் KA செங்கோட்டையன் மாதிரி அனுபவம் மிக்க ஒரு தலைவர் கிடைக்கிறது டிவிகேவை கண்டிப்பா இந்த பகுதிகளில் பெரிய அளவுல காணூன வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பு நம்புது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா KA செங்கோட்டையன் மாதிரி ஒரு அதிதீவிர அரசியல்வாதி கட்சிக்கு வராரு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே கட்சி மக்கள் கிட்ட போய் அடைஞ்சிடும். கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் DMK ADMKவை எதிர்க்கிறதுக்கு KA செங்கோட்டையன் ஒரு சரியான சாய்ஸ் அப்படின்னு தாவேக்கா முழுக்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்சிக்குள்ள வராருன்னா அமைப்பு செயலாளர் பதவி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்துக்குன்னு சொல்லி ஒரு புது பதவி உருவாக்கப்பட்டு அந்த பதவி KA செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்ற உறுதியும் தாவேக்கா சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கான். ஸோ செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அதி தீவிர ஆலோசனையில இருந்தப்பதான் ஆதவ் டீம் இருக்காங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனாவுடைய
டீம் தான் செங்கோட்டையன் அவர்களை அணுகினதாகவும் நீங்க எங்க கட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா பேருதவியா இருக்கும், நீங்க எம்ஜிஆர் அவர்களை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தீங்க இல்லையா, அதே மாதிரியான ஆட்சியை கண்டிப்பா விஜயம் கொடுப்பாரு, நீங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி நின்னீங்களோ அந்த மாதிரி எங்க கூட உறுதுணையா நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதை செங்கோட்டையன் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிடிவி அதை தாண்டி வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் மாதிரி தனியா வந்துட்டு ஒரு அரசியல் அப்படின்றத பண்றதுக்கான பின்புலம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையன் அவர்களும் ரெண்டு பேருமே ஒரே சமூக பின்னணியில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பண்ற மாதிரி சமூக அரசியல் அப்படின்றத செங்கோட்டையன் அவர்களால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்றா சொல்லணும். அதை தாண்டி தன்னுடைய முக்கியத்துவம் என்ன, தான் யாரு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் அவர்கள் உணர்த்தணும் அப்படின்னா தாவேகாக்கு போய் தாவேகாவை வெற்றி பெற வைக்கிறது சரியான பாடமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப அன்னைக்கு அதிமுக அசைக்க முடியாத தலைவராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தளபதியா இருந்தாரு தேர்தல் காலகட்டத்தில். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கு ஒரு அதி முக்கியமான தளபதியா செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுவாரு அப்படின்னும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு கரூர்ல நடந்த ஸ்டாம்பேடா இருந்தாலும் சரி, இல்ல தாவேகாவுடைய சுற்றுப்பயணங்களா இருந்தாலும் சரி, பல சறுக்கல்களை வந்துட்டு தாவேகா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயணம் அப்படின்றத முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா அட்டவணைப்படுத்தினதா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷனுக்கு வந்துட்டு சுற்றுப்பயணம் போறாங்கனாலே முதல் கேள்வி செங்கோட்டையன் எங்க இருக்காரு அப்படின்றதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சுற்றுப்பயண ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாவேகா தன்னுடைய முதல் அரசியல், தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத சந்திக்க இருக்க சுச்சுவேஷன்ல ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு போனாரு அப்படின்னா அது அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய செல்வாக்கா பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஒருவேளை கட்சி எந்த விதத்துல ஜெயிச்சாலும் கூட செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது கட்சியில அதிகரிக்கப்பட்டு செங்கோட்டையனும் ஒரு முக்கிய தலைவரா, ஒரு முக்கிய பவர் சென்டரா உருவெடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பல காரணங்கள் அவர் தாவேகாக்கு போறது இருந்தாலும் இத்தனை நாளா நம்ம வந்துட்டு இருந்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறதா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் அவரை தடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்துடும். தாவேகால செங்கோட்டையன் இணைகிறது 90% உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து அழுத்தம் திருத்தமான மெசேஜஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.